ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் பாகற்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரே ஒரு பாவக்காய் தான், நல்ல பெரிய பாவக்காவாக இருந்துச்சு. சரி, ஒன்று போட்டால் போதும்னு சொல்லிட்டு அதை ஸ்லைஸாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் என்னென்ன கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் அரிஞ்சு போட்டுக்கலாம். இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் கொஞ்சமாக போட்டால் போதும். அது போட்டுக்கிட்டு அப்புறம் இதில் என்னென்ன சேர்க்கணுன்னா, வெறும் அரிசி மாவு மட்டும் போட்டால் போதுங்க. கடலை மாவோ வேறு எந்த மாவும் சேர்க்க வேணாம். ரொம்ப ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். அரிசி மாவு, அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. காரம் இல்லாமல் கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்பலாம் போட வேணாம். ஒரு 1/4 ஸ்பூன் அது மாதிரி இந்த அளவுக்கு போட்டால் போதும். வெறும் அரிசி மாவு மட்டும் வேறு எந்த மாவுமே போட வேண்டாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. பஜ்ஜி மாவு மாரி போட்டால் நல்லா வேணும், பஜ்ஜி மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் கலந்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பெசர்ன மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. அதேமாரி உடனே போட்டுடணும். கொஞ்சம் நேரம் வச்சிட்டோன்னா தண்ணி விட்டு அது அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக போயிடும். அது பஜ்ஜி மாதிரி போயிடும் மேலெல்லாம். அது மாதிரி இல்லாமல் கலந்துட்டு உடனே போட்டு எடுத்தோம்னா தான் அந்த கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா தண்ணி விட்டு முழுன்னு பஜ்ஜி மாதிரி போயிடும். அதனால் இதை மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றா போடும்போதே நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்டோம்னா நல்லா தனித்தனியாக வந்துடும். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் விட்டு இப்போ மாவு பதம் காமிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்படியே பெசர்னா மாதிரி வச்சுக்கணும் மாவு. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடும்போதே தனித்தனியாக போட்டுட்டோம்னா எண்ணெய் சூடான பிறகு அது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து அதை பரட்டி விட்டு நல்லா கொஞ்சம் வேகணும்ல. அது பாகற்காயில் கொஞ்சம் பச்சையாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் அது அப்படியே வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி விடலாம். ஈரத்தோடு அப்படியே போட்டோம்னா மாவு வடவாரியில் ஒட்டிக்கும். இதில் அப்படியே கொஞ்சம் வெந்தோடனே இப்படி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியானோடனே அந்த எண்ணெய் மலப்பளப்புலாம் போயிடும். அப்போ எடுக்க வேண்டியது தான். எடுத்துட்டு நல்லா எடுக்கும்போதே சவுண்டு கலகலன்னு வரும் பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும். இதை மாதிரி பண்ணால் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பசங்க எல்லாருமே இது மாதிரி பாவக்காய் ஃப்ரை பண்ணால் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். அது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அவங்க எல்லார் வீட்லேயும் அது மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாவக்காய் பண்ணால் யாரும் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். இதை நம்ம சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்ருவாங்க பசங்க. எடுத்தோன்னே சூடாக கொடுத்திங்கன்னா, சூடாக இருக்கும்போது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருக்கும். இது எல்லாமே இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கு தான் எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இது நல்லா இன்னும் வேகலை பாருங்கள். இன்னும் நல்லா வந்தோடனே நமக்கே தெரியும், எடுக்கும்போது நல்லா கலகலன்னு வந்துடும். சரின்னு சொல்லிவிட்டு வெந்தோடனே இந்த பாவக்காய் க்ரீன் தெரியுது பாருங்கள், அதனால் அதெல்லாமும் நல்லா திருப்பி விட்டால் அந்த பாவக்காய் கூட நமக்கு லேசாக தான் கசப்பு இருக்கும். இந்த ஃப்ரை மாவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த கசப்பு தெரியாது, சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதை இந்த அளவுக்கு வந்தோடனே அப்படியே எடுத்துட வேண்டியது தான். எடுத்துட்டு நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும். எடுத்துடலாம். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ எடுக்கிறதுனால 2 வருது. இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு எடுத்துடலாம் நம்ம ஒரே தடவையில். அதனால் இப்படி 2 எடுக்க வருது. வீடியோக்காக எடுக்கும்போது அப்படி எடுக்கிறேன். அப்புறம் சரி, நான் அடுத்தது இன்னொரு இதையும் போட்டுட்டு பாக்கி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது இல்லாமல் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இது காலையில் நம்ம சமையல் டிஃபன் வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்.
அதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி தான் நம்ம செஞ்சாகணும். அதனால் என்ன மாதிரியே எல்லோரும் டிஃபனும் சமையல் ரெண்டுமே செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் டைம் முன்னாடியே இதுக்கு ஒதுக்கிக்கிட்டு கடைசியில் இதை பண்ணிங்கன்னா டக்குன்னு முடித்து எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துர்லாம். பாருங்கள் கலன்னு இப்படி அந்த சவுண்டு போயிடுச்சு. இதில் நல்ல சவுண்டு வரும். அப்படி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.